ஒருத்தருக்கு வந்து பசிக்குது, யார் சொல்கிறாங்க? அந்த உடம்பு தான் சொல்லும். தூக்கம் வருது, அந்த உடம்பு தான் சொல்லும். எல்லாமே இந்த உடம்பு சொல்லும். ஆனால் நம்ம இதை சொல்கிறதுக்கு எகேன்ஸ்டாக நம்ம நடக்கிற எல்லாம் நமக்கு ஒரு வியாதியை கொண்டு வரக்கூடிய சப்ஜெக்ட். இப்போ லேட் ஹவர்ஸில் சாப்பிட்றத தவிர்க்கணும். நீங்கள் முந்தின நாள் சமைச்சதை அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்றத தவிர்க்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சமைச்சு சாப்பிட்றத தவிர்க்கணும். சில பொருட்கள் இயற்கையாகவே கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கும், அதை தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி பொருள்கள் இப்போ இந்த காஃபி டீ கூட கேஸ்ட்ரைட்டிஸ் தான். தேய்மானம்னு ஒன்றெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. இவங்க அதை தேய்மானம்னு இவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேய்மானம்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அதுக்கு இடையில நர்வ்ஸ்லாம் இருக்குது. அக்குபஞ்சரில் ஒரே ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அக்குபஞ்சரை நீங்கள் தப்பாக பண்ணால் கூட உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. தப்பாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும் போலியே, சைடு எஃபெக்ட் வந்து அக்குபஞ்சரில் எதுலேயுமே கிடையாது, எந்த பாயிண்ட்லேயுமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஆஸ்மாங்கிறது அடிப்படையாக அது வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளம். இந்த மூச்சை உள்ளே இழுக்கிறது வந்து நம்ம உடம்புல கிட்னி தான் உள்ளே இழுக்கும், வெளியே விடுறது வந்து லங்ஸ். அது நிறைய பேர் தெரியாமல் லங்ஸ் தான் எல்லாமே செய்யுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். எல்லா வியாதிகளுக்குமே வந்து தீர்வு காண முடியும். ஒரு சில வியாதிகளுக்கு வந்து ஒரு சில அக்குபஞ்சர் மருத்துவரால் அதை பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து எல்லா விஷயங்களையுமே மருத்துவர்கள் சரிவர கற்றுக்க முடியல. அதை கற்றுக் கொடுக்குற ஒரு சிஸ்டம் இந்தியாவில் இன்னும் வரல. ஆள் வந்து நம்ம தவிர்த்தாலே இந்த பிரச்சனைகளில் ஒரு 80% நம்ம 80% நீ கூட சொல்ல முடியாது, 100% நம்ம தவிர்த்துடலாம். இந்த அலர்ஜி ப்ராப்ளம், இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். ஏன்னா பால் வந்து பேசிக்காக டேம் கிரியேட் பண்ணுது. இந்த டேம்ப்னால தான் பல வியாதிகளே உருவாகுது. இப்போ நல்ல உணவு நம்ம தெரிஞ்சு சாப்பிடணும், கெட்ட உணவுனா அது தவிர்க்கணும். இதுவே முழு ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸ்மோக்கிங்கை விடணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கும் போல தோணணும். ஒரு 5 நாள் தோண்டிட்டா போதும். ஆமாம், அதுக்கப்புறம் அவருக்கு அதுவே அவர் அதுக்கப்புறம் போய் குடிக்க மாட்டார். ராணி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்வில் நம்ம இப்போ காண இருப்பது உலகத்தில் பல்வேறு விதமான மருத்துவ சிகிச்சை முறைகள் இருந்தாலும் கூட அதில் சீனாவில் தோன்றியதாக கருதப்படும் அக்குபஞ்சர் என்று அழைக்கக்கூடிய குத்தூசி முறையானது தற்போது இந்தியாவில் பரவலாக பிரபலமடைந்து வருகிறது. அந்த வகையில் சென்னையில் பல்வேறு விதமான நோய்களை குத்தூசி முறையினால் அந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தின் மூலம் குணப்படுத்தி வருகிறார் டாக்டர் லூதர் சேத் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஆஸ்துமா மட்டும் இல்லாது இருக்கிற உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு சொல்கிறதுக்கும் விளக்கங்கள் சொல்கிறதுக்கும், அது மாத்திரமல்ல நம்மகிட்ட இருக்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. அவர் இந்த நிகழ்ச்சியில் ராணியின் சார்பாகவும் ராணி ஆன்லைன் சார்பாகவும் அவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர். நன்றி டாக்டர். இந்த குத்தூசி முறை அப்படின்னு சொல்கிற அக்குபஞ்சர் மருத்துவ முறை, இதில் வந்து அதாவது வந்து ஒரு சில வியாதிகளுக்கு மட்டும்தான் தீர்வு காண முடியுமா, இல்லை ஆஸ்துமா போன்ற வியாதிகளுக்கு தீர்வு காண முடியுமா? அக்குபஞ்சர் மூலமாக எல்லா வியாதிகளுக்குமே வந்து தீர்வு காண முடியும். ஒரு சில வியாதிகளுக்கு வந்து ஒரு சில அக்குபஞ்சர் மருத்துவரால் அதை பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து எல்லா விஷயங்களையுமே மருத்துவர்கள் சரிவர கற்றுக்க முடியல. அதை கற்றுக் கொடுக்குற ஒரு சிஸ்டம் இந்தியாவில் இன்னும் வரல. ஸோ அதை இன்னும் அந்த சிஸ்டத்தை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணோம்னா இதை இன்னும் எல்லா வியாதிகளும் குணப்படுத்தக்கூடிய மெத்தடை வந்து நம்ம எல்லா மருத்துவர்களும் அதை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கும். பட் இன்றைக்கு காலகட்டத்தில் நிறையா வியாதிகளை வந்து அக்குபஞ்சர் மருத்துவர்கள் அதை குணப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சிலதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. அதுக்காக வந்து மற்ற இதை அவங்க குணப்படுத்த முடியாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. மேபி அதில் அவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும், ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த விஷயத்தை அவங்க கொஞ்சம் ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி அக்குபஞ்சர் மூலமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 99% வியாதிகளை குணப்படுத்த முடியும். ஒரு சில வியாதிகள் ஏன் குணப்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது வெவ்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா மரணம்ங்கிறது தவிர்க்க முடியாது. இப்போ எல்லா வியாதியுமே வந்து நம்ம அக்குபஞ்சரில் குணப்படுத்திட்டோம்னா இப்போ மரணம்ங்கிறது இல்லாமல் போயிடுங்க. அதனால் வந்து ஒரு 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 இதாக சொல்லப்போனால் ஒரு 99% வியாதிகளை நம்ம இதில் ஈஸியாக குணப்படுத்த முடியும். எந்த மருந்து மாத்திரைகள் இல்லாமல், ஆப்ரேஷன் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம அதை குணப்படுத்துகிறோம். அதுவே பெரிய விஷயம் தானே. இப்போ மருந்து மாத்திரைகள் வந்து உடம்புல போயிட்டு வெவ்வேறு ஒரு வேதியியல் மாற்றங்களை உருவாக்கிட்டு இருக்குது. அதன் மூலமாக வெவ்வேறு பக்க விளைவுகளை கொண்டு வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம இதை கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப அது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். நன்றி டாக்டர். நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு என்னென்னாக்கா, இப்போ ஆஸ்துமா வியாதி அப்படின்றது ஒரு பொதுவானது. இப்போ ஏன்னா இப்போ அந்த உருமாறிய கொரோனாலாம் வந்துட்டுருக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து சளி ட்ரபிளில் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஆஸ்துமா வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வியாதி, ரொம்ப வருஷமாக அவங்க மருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது மருந்து எடுக்கக்கூடிய நபர்கள் இங்கே வந்தாங்கனாக்கா நம்ம அக்குபஞ்சர் சிகிச்சையில்
ஒரு மருந்து மாத்திரை எதுவும் இல்லாமல் அவங்களால குணப்படுத்த முடியுமா? இது எவ்வளோ காலம் பிடிக்கின்றது? இப்போ நாங்கள் வந்து அதை ஒரு 2 months பீரியடில் வந்து அதை நம்ம ஆஸ்துமாவை வந்து முழுமையாக குணப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆஸ்துமாங்கிற வியாதி முதல்ல நமக்கு எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முதல் காரணம் என்னென்னா நம்ம குடிக்கிற பால். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ டீ, காஃபி, பாலெல்லாம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உணவாக நம்ம மாற்றி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு கிடையாது ஆக்சுவலாக. இருந்தாலும் நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக அதை நம்ம குடிச்சிட்டே இருக்கிறோம். ஸோ இது குழந்தையிலேருந்தே நம்ம குடிக்கிறோம். தாய்ப்பால் தவிர மிச்ச பால்களை வந்து நம்ம உடம்பு டைஜஷன் பண்ணாது. ஸோ இது வந்து சிலருக்கு வந்து ஒரு அலர்ஜியாக வெளிப்பட ஆரம்பிக்குது. ஒரு சிலருக்கு அது அலர்ஜியாக இல்லை, அவ்வளோதான். பட் மெஜாரிட்டி இன்றைக்கு உள்ள காலகட்டங்களில் இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால இந்த அலர்ஜி அதிகமாகி அது ஆஸ்மாவாக அதுக்கப்புறம் மாறிடுது. இந்த ஆஸ்மாங்கிறது பார்த்திங்கன்னா அடிப்படையாக அது வந்து ஒரு சுவாச பிரச்சனை. நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோம்னா இந்த சுவாசத்தினால தான். அது நம்ம சுவாசம் நின்றுடுச்சுன்னா செத்து போயிடுறோம்னு சொல்லிடுறோம். இதை வந்து 2 வகையாக நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்று உள்மூச்சு, ஒன்று வெளிமூச்சு. நீங்கள் உள்ள மூச்சு எடுக்கிறீங்க, இன்னொன்று மூச்சை வெளியே விடுறீங்க. இந்த ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சை உள்ளே இழுக்கிறதுல ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு உள்ளே இழுக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆஸ்மா இருக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகிடலாம். ரொம்ப அது முத்திடுச்சு அப்படின்னா வெளியே விடுறதுலையும் அது பிரச்சனையாகும். இது என்ன விஷயம்னா, இந்த ஆஸ்மாங்கிறது அடிப்படையாக அது வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளம். இந்த மூச்சை உள்ளே இழுக்கிறது வந்து நம்ம உடம்புல கிட்னி தான் உள்ளே இழுக்கும், வெளியே விடுறது வந்து லங்ஸு. அது நிறைய பேர் தெரியாமல் லங்ஸ் தான் எல்லாமே செய்யுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு சில நேரங்களில் வந்து அந்த மூச்சு திணறல் உண்டாகுது. அதுக்கு இவங்க வந்து பஃபிங் பண்ணுறது, இந்த நெபுலைசர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி அந்த டைமுக்கு அது கொஞ்சம் குணமான மாதிரி தெரியும். அப்புறம் அதை வச்சு அப்படியே கொஞ்சம் போகிற சிலருக்கு மாதத்துக்கு 2 வாட்டி நான் அந்த நெபுலைசர் போட்டுக்கிறேன், பஃபிங் பண்ணிக்கிறேன். சிலருக்கு வீக்லி ஒன்ஸ், சிலருக்கு டெய்லி, இந்த மாதிரி போகுது. இது காலப்போக்கில் என்ன ஆகும்னா, இது ஒரு காலகட்டங்களுக்கு அப்புறம் இது சரியாக வேலை செய்யாது. அப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகும் போது இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும். என்ன பண விரயமாகும். நிறையா நம்ம காசு செலவு பண்ணிட்டு, பல லட்சம் செலவு பண்ணிட்டு நம்ம தப்பிச்சு வந்துட்டோம்னா ஓகே. அது ரொம்ப உச்சகட்டமாக போயிடுச்சு அப்படின்னா அதை மரணிக்கக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆஸ்மாங்கிறது ஒரு சின்ன காலகட்டங்களே அதை சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப அவங்களுக்கு நல்லது, உடம்புக்கும் நல்லது, அவங்க பணத்துக்கும் நல்லது. அக்குபஞ்சரில் ஆஸ்துமா முழுமையாக குணப்படுத்த முடியுமா? வந்த உடனே அவங்களுக்கு வந்து ரிலீஃப்? இந்த ஆஸ்துமாங்கிறது அடிப்படையாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் ஹிஸ்டமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அந்த வேதிப்பொருள் வந்து அதிகமாக ஆச்சு அப்படின்னா எல்லா செல்களுக்கும் போயிட்டு அந்த வேதிப்பொருட்கள் போயிட்டு இருந்துக்கிது. இந்த ஹிஸ்டமின் எப்போ அதிகமாகுதோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து ஆன்டி ஹிஸ்டமின் உருவாக்கும். அதனால தான் நம்ம செல்ஃப் ஹீலிங், நம்ம உடம்பே நம்மளை வந்து சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில காலகட்டங்களில் வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்ப டவுனில் இருக்கும்போது வந்து அந்த ஆன்டி ஹிஸ்டமின் உருவாகலை. அப்படி உருவாகலாங்கும் போது இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வந்து ஒரு ஆஸ்மா லெவலுக்கு கொண்டு விடுது. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இயற்கை முறையில் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்டி ஹிஸ்டமினை நம்ம தூண்டுதல் மூலமாக அதை வெளிப்படுத்தி அதை வெளியே ஏற்றி அதை நம்ம ஆன்டி ஹிஸ்டமினை வந்து நம்ம முறியடிக்கிறோம். அப்படி ஆன்டி ஹிஸ்டமின் வந்து முறியடிக்கும் போது இந்த ஆஸ்மாங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வந்து குறைஞ்சி அதை சரியாயிடுது. அது திரும்பியெல்லாம் ஒன்றும் வராது. நீங்கள் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய ஃபுட்டை கொஞ்சம் மாற்றணும். இந்த பால் குடிக்கிறது இதெல்லாம் நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் திரும்ப வராது. சரி, நிறைய பேருக்கு வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் மூச்சு திணறல்ன்றது பொதுவான ஒரு பிரச்சனையாக இருக்குது. மூச்சு திணறல் எதனால் வருது டாக்டர்? இல்லை, இந்த மூச்சு திணறல்ங்கிறது இதுதான் நம்மளுடைய, அதான் முதல்ல சொன்ன மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து இந்த லங்ஸும் கிட்னியும் தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இது வந்து மூச்சு வெளியே எடுக்கிறது உள்ள எடுக்கிறது இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸில் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் வெளியே விடுற மூச்சு உள்ளே வர்றதுலையோ இல்லை உள்ளே விடுற மூச்சு வெளியே விடுறதுலையோ டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம வியாதிங்கிறோம். அதை முதல்ல என்ன சொல்கிறோம், சிலர் வீசிங்கிறோம், சைனசிட்டிஸ், இதெல்லாம் கூட ஒரு வகையான அந்த சப்ஜெக்ட் தான். அதோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில் நம்ம அதை ஆஸ்மான்னு நம்ம சொல்கிறோம். இது ஒன்று வந்து ஆரம்ப காலகட்டங்களில் கம்மியாக தான் இருக்குதும். இந்த வீசிங்கிறது ரொம்ப ஆரம்ப காலகட்டங்களில் இருக்கும். நம்ம அப்போவே அதை சரி பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஆஸ்மா வர விடாமல் இருந்தோம்னா. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான சிஸ்டம். காரணம் என்னென்னா, வெளியே விடுற மூச்சு 2 நிமிஷம் நின்றுடுச்சுன்னா, 2 நிமிஷம் இல்லை, ஒரு 4-5 செகண்ட் நின்றுட்டாலே நம்ம செத்து போயிடும். இதை நம்ம முதல்ல மைண்டில் வச்சுருக்கணும். ஏதோ இப்போ ஃப்ரீயாக போயிட்டு வருது அப்படிங்கிறது நினச்சிட்டு தான் நம்ம நிறைய பேர் அப்படி ஃப்ரீயாக இருந்துடுறோம். அதில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் போதே நம்ம கவனிச்சிட்டோன்னா அதை கொஞ்சம் நம்ம அந்த ஆஸ்மா வர்றதுலேருந்து தவிர்த்துடலாம். அப்படி ஆஸ்மா வந்துட்டுனா கூட
நம்ம அதை நம்ம அதை இமிடியேட்டாக வந்து அந்த சிகிச்சை மூலமாக அதுலேருந்து நம்ம ரிலீவ் ஆகிக்கணும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம அதை அப்படியே ப்ரொலாங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் ரொம்ப ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டுவோம். அன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் யாரும் அக்குபஞ்சர் டாக்டர்லாம் நோக்கி போக மாட்டாங்க. அவங்க வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் நோக்கி தான் போகணும். அங்கே என்ன நடக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அது நடக்கும். அங்கே பண விரயமாகும். உடலுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி விடுவாங்க. அது ஒரு சொல்யூஷன் கிடையாது. அங்கேயும் டெம்பரரி சொல்யூஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை மக்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஆஸ்துமாக்கெல்லாம் டக்குன்னு வந்து மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுத்தா மாத்திரை போட்டுக்கிறாங்க. அந்த மாத்திரை போய் ஃபங்க்ஷன் ஆகி அவங்களுக்கு வந்து உடம்புல ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்குதுன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த குத்தூசி முறையில், அக்குபஞ்சர் முறையில் நீங்கள் அது பண்ணும்போது அவங்க வந்து அதை வந்து உடனே ஃபீல் பண்ண முடியுமா? அவங்களால ஃபீல் பண்ண முடியுமா? அவங்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுமா அவங்களால? அவங்க கொடுக்குற மாத்திரை எல்லாமே ஆன்டிஹிஸ்டமின் மாத்திரை தான். ஆனால் அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் ஆன்டிஹிஸ்டமின், அவ்வளோதான். இந்த ரெண்டும் ஒன்று தான். உடம்புக்குள்ளே இறைவன் எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்கிறாரு. அதை இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இயற்கையாக தூண்டுறதுனால இவங்க ஏன் செய்யலைன்னு எனக்கு தெரியல. அது அவங்களுக்கும் தெரியுதான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ ஹிஸ்டமின் அதிகமாகிடுச்சு, அதனால தான் இது ஆயிருக்குன்னா எல்லாருக்குமே தெரியும். எல்லா டாக்டர்ஸுக்கும், இதை ஃபிசியாலஜி படிச்சிருக்கவங்க எல்லாருக்குமே அது தெரியும். அப்புறம் ஏன் அதை செய்யலைன்னு எனக்கு தெரியல. புதுசாக ஆன்டிஹிஸ்டமினை இவங்க ஆர்டிஃபிஷியலாக திருப்பி கொடுக்குறாங்க. அது கொடுத்த உடனே அதுக்கு டெம்பரரியாக சொல்யூஷன் கொடுக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம், அதை இயற்கையாகவே செய்யுங்களேன் அப்படி சொல்கிறோம். அது இயற்கையாக மருந்து அந்த ஆன்டிஹிஸ்டமின் உடம்புக்குள்ளே இருக்குது, எல்லார் உடம்புலையும் இருக்குது. அதை நீங்கள் தூண்டி விடுறது மூலமாக இம்மிடியேட்டாக இன்னொரு விஷயம் என்னென்னா, அது ஒரு செகண்ட்லேயே வந்து அந்த ஆன்டிஹிஸ்டமின் வந்து பாடியில் அட்டாக் பண்ணி இம்மிடியேட்டாகவே உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். வித்தின் ஒரு 2-3 செகண்ட்ஸில் அந்த பேஷண்ட் 2-3 செகண்ட்ஸ்லாம் கிடையாது, அடித்து அடுத்த செகண்ட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எவ்வளோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆகுதுங்கிறத. ஓகே டாக்டர், இப்போ இந்த நுரையீரல் அழற்சின்னு சொல்கிறாங்க, மூச்சுக்குழல் அழற்சின்னு சொல்கிறாங்க. அழற்சின்றது அந்த அவங்களுக்கு வந்து ஒவ்வாமை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன டாக்டர்? இதில் வந்து க்யூர் பண்ண முடியுமா இதில்? இப்போ அலர்ஜின்னா அது திரும்பவும் அந்த இதான் சொல்கிறாங்க. நம்ம இந்த பால் பொருட்கள் இதெல்லாம் வந்து அலர்ஜி தரக்கூடியது தான். இதெல்லாம் சாப்பிட்ட சிலர் சொல்கிறாங்க எனக்கு பால் சாப்பிட்டா பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, திருப்பியும் போய் அதான் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த சில பொருட்கள் வந்து பாடிக்கு ஒவ்வாமையாக இருக்குது. அதை தவிர்த்துட்டாலே இதை தவிர்த்துடலாமே. இப்போ இதெல்லாம் வந்து அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா, பாடியில் வந்து அதிகமாக டேம்ப் கிரியேட் ஆகும். இந்த அதிகமான டேம்ப் கிரியேட் ஆகும்போது தான் இந்த ஒவ்வாமையெல்லாம் வரும். இப்போ அதிகமான டேம்ப் வந்து லங்ஸில் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. டேம்ப்னா ஒரு ஈரப்பதம், அது ஒரு பஞ்சபூதம். ஆக்சுவலாக எர்த்துங்கிறது நம்ம பூமின்னு சொல்கிறோம்ல, பூமி ஒரு பஞ்சபூதத்தில் வரும். அந்த பூமியில் வந்து ஒரு சர்டன் குவான்டிட்டி டேம்ப் இருக்கணும். அது எக்ஸஸாவோ லோவராக ஆகக்கூடாது. இந்த எக்ஸஸ் டேம்ப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ லங்ஸில் எக்ஸஸ் டேம்ப், இப்போ எல்லா உறுப்புகள்லையுமே எல்லா இதுலையுமே பஞ்சபூதங்கள் இருக்கும். அது சமநிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அது சமநிலையில் இருந்து மாறுபட்டுடுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த லங்ஸுக்குரிய அந்த டேம்னஸ் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அது எக்ஸஸ் டேம்ப் ஆகும்போது அது பிரச்சனை. கிட்னிக்குரிய டேம்ப் கரெக்டாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அந்த டேம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரும். சரி, இப்போ இந்த ஒருத்தர் உங்ககிட்ட வராங்க, நாள்பட்ட ஆஸ்துமாவில் வராங்க, அவங்களுக்கு உங்களால் குணப்படுத்த முடியுமா? இதில் நாள்பட்ட ஆஸ்துமா இல்லை நேற்று வந்த ஆஸ்துமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆஸ்துமாங்கிறது ஒரே சப்ஜெக்ட் தான். அவங்க பாடியில் ஹிஸ்டமின் அதிகமாகிடுச்சு, இதுக்கு ஆன்டி ஹிஸ்டமின் நம்ம கொடுக்கணும். ஒன்றும் ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கல் மாத்திரைகளை கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம இயற்கையான முறையில் வந்து உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்டி ஹிஸ்டமின் நம்ம தூண்டி விடணும். மற்ற இதில் அதுக்கு வயதுகள்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது 80 வயசு ஆகிடுச்சு, 85 வயசு ஆகிடுச்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. குழந்தையிலேருந்து வயசுக்கும் நம்மளுடைய பஞ்சபூத சக்திகளுக்கும் எந்த சம்பந்தம்? பஞ்சபூத சக்திகள் எப்பவுமே ஒரே சக்தியாக தான் இருக்கும். குழந்தைகளுக்காக தான், அவங்களுக்காக தான். உயிர் சக்தி மாறும். உயிர் சக்தி குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும், வயதாக உயிர் சக்தி வந்து நமக்கு கம்மியாகிட்டு இருக்கும். ஏன்னா மரணத்தை நோக்கின பயணம் தானே எல்லாருக்கும். மற்றபடி பஞ்சபூத சக்திகள் வந்து எல்லா காலகட்டத்திலையும் ஒரே மாதிரி தான். சரி டாக்டர், இப்போ இந்த மூக்கு அடைப்புக்காக இன்ஹேல் பண்ணுவாங்கல்ல, அந்த மூக்கு அடைப்பு திறக்கிறதுக்காக இன்ஹேல் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து உள்ள நெபுலைசர் மாதிரி கூட வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா, இல்லை வந்து மூக்கை பாதிக்குமா, இல்லை வந்து சுவாச குழாயை பாதிக்குமா? சரி, இது எல்லாமே ஒரு கெமிக்கல் தானே. அது கெமிக்கலை தான் நம்ம திருப்பி உள்ளே கொண்டு போகிறோம். அதுவும் ஒரு ஆன்டி ஹிஸ்டமின் கெமிக்கல் தான் அது. இது ஒரு அந்த வச்சுட்டு இது என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஜனங்களுக்கும் அது நம்ம இதை கெமிக்கலை உள்ளே கொடுக்குறோமே அப்படிங்கிற ஒரு குழந்தைங்களுக்கே கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கே நேசல் பிளாக் வந்தோடனே இப்போ என்னெல்லாமும் ஒரு இது வந்துருக்கு, உடனே அந்த அந்த மூக்கில் அடிச்சு விட்டுறாங்க, அவங்களுக்கு உடனே ஃப்ரீ ஆகிடுது. ஸோ குழந்தை ஃப்ரீ ஆனோடனே இவங்களுக்கு சந்தோஷம். அதை நம்ம உள்ளே தள்ளி விட்டோமே, அது குழந்தைக்கு நாளைக்கு பிரச்சனை வருமே தெரியாது. இப்போ நம்மளும் யாரையும் தப்பு சொல்ல முடியாது. தாய்மார்களுக்கு தெரியாது. அது தெரிஞ்சதுன்னா செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
உடல் அதிகமாக சளி சேராமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? ஏதாவது வழிமுறை? முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பால் குடிக்காதீங்க. பால் பொருட்கள் வேணால் நீங்கள் எங்கே வேணாலும் இப்போ கூகுளே கூட நிறைய போட்டிருக்காங்க, இந்த பால் சேர்க்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அதை இப்போ கேட்டால் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கிற ப்ரோட்டீனை விட நீங்கள் பிளான்ட்ஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, பல்சஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நீங்கள் அதை எடுக்கலாமே. இப்போது அது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. பாலை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் நம்ம உடம்புல கிடையாதுங்க. நீங்கள் அது இருந்தால் சொல்லுங்கள், கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், அதை வேணால் பாலை குடிச்சிக்கலாம். அப்படின்னு அந்த என்சைம் வந்து தாய்ப்பால் குடிக்கிற, தாய்ப்பாலை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த என்சைம் மட்டும்தான் நம்ம உடம்புல இருந்தது. அதுவும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது இருக்காது. ஏன்னா தாய்ப்பால் அதுக்கப்புறம் யாரும் குடிக்க மாட்டாங்க. ஸோ இது நல்ல யோசனை பண்ணி பாருங்க. எந்த ஒரு மிருகத்தோடைய பாலை எந்த ஒரு மிருகம் குடிச்சுதா? டொமஸ்டிக் அனிமல் தவிர. இந்த நாய்க்கும் பூனைக்கும் நம்ம தான் பால் வச்சோம், அதுகள் எங்கேயுமே பால் குடிச்சது கிடையாது. நம்ம மட்டும்தான் பல மிருகங்களுடைய பாலை குடிக்கிச்சு பழகிருக்கணும். ஸோ பால் வந்து நம்ம தவிர்த்தாலே இந்த பிரச்சனைகளில் ஒரு 80% நம்ம 80% கூட சொல்ல முடியாது, 100% நம்ம தவிர்த்துடலாம். இந்த அலர்ஜி ப்ராப்ளம், இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். ஏன்னா பால் வந்து பேசிக்காக டேம் கிரியேட் பண்ணுது. இந்த டேம்ப்னால தான் பல வியாதிகளே உருவாகுது. இந்த ஒரு வியாதின்னு சொல்ல முடியாது, பல வியாதிகளுக்கு காரணமே இந்த டேம் தான். அதில் ஒன்று தான் நம்ம இதை எடுத்து பேசுகிற மொழியே, நிறையா வியாதிகளுக்கு வந்து டேம் தான் காரணம். சரி டாக்டர், இப்போ இந்த டஸ்ட் அலர்ஜின்னு சொல்கிறாங்க டாக்டர், டஸ்ட் அலர்ஜிக்கு வந்து என்ன ஒரு தீர்வு இருக்குங்களா? இப்போ டஸ்ட் அலர்ஜிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய அட்மாஸ்பியர் வந்து இப்போ எப்பவுமே பொல்யூட்டட் ஆகிட்டோம் நம்ம இன்னைக்கு நேரத்தில், அது அப்படி ஆகிட்டு. ஸோ லங்கோடைய வீக்னஸ் வந்து டஸ்ட் அலர்ஜின்னு எடுத்துக்கலாம். அது கூட பேசிக்காக அது ஒரு காரணம். திருப்பி நம்ம டேம்புக்கு தான் வருவோம், திரும்பியும் நம்ம அந்த பால் சப்ஜெக்ட்டுக்கு இந்த சப்ஜெக்ட் தான் வரும். ஸோ எப்பவுமே வந்து லங்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கணும். அங்கே இப்போ வந்து நம்ம காற்றை உறிஞ்சி அந்த அட்மாஸ்பியரில் இருக்க காற்றை வந்து பியூரிஃபை பண்ணி அது வந்து காற்றுக்கு அனுப்பும் அந்த பியூர் ஆக்சிஜனை. இப்போ நம்ம அந்த பியூர் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காம ஒரு கொஞ்சம் பொல்யூட்டட் ஆக்சிஜன் ஏர் வந்து நம்ம உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி அலர்ஜியாக வெளிப்படும். டாக்டர், இப்போ ஆஸ்துமாவுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் தரேன்னு சொல்கிறீங்க, அப்படி மற்ற மெடிசன்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் சைட் எஃபெக்ட்ஸ் உண்டா? ஆக்சுவலி அக்குபஞ்சரில் ஒரே ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அக்குபஞ்சரை நீங்கள் தப்பாக பண்ணால் கூட உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. தப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும் போலியே, சைடு எஃபெக்ட் வந்து அக்குபஞ்சரில் எதுலேயுமே கிடையாது, எந்த பாயிண்ட்லேயுமே கிடையாது. ஆக்சுவலாக எஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம், கரெக்டான பாயிண்ட்டை நீங்கள் தூண்டுதல் மூலமாக நீங்கள் அந்த வியாதியை 100% வந்து அதை நம்ம குணமாக்க முடியும். இப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு நமக்கு வந்து லஞ்ச் வேணும் அப்படின்னாக்கா நம்மளோட உணவு பழக்கவழக்கங்கள் எப்படி இருக்கணும் டாக்டர்? ஆக்சுவலாக சில விஷயங்கள் நம்ம இன்றைக்கி தவிர்க்க முடியாமல் இருக்கிறோம். இப்போ சித்தர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நெருப்பு தீண்டாத உணவுகளை சாப்பிட சொன்னாங்க. அது இன்றைக்கி பாசிபிள் கிடையாது. ஆனால் அதை நீங்கள் உண்மையில் அதை அப்படி சாப்பிட முடிஞ்சதுன்னா அதை சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி கிடைக்கிற பழங்களும் காய்கறிகளுமே வந்து ஒரு கெமிக்கல் போட்டு வளர வச்சு தான் வருது. பட் இன்னொரு விஷயத்த கூட நம்ம பார்க்கணும், அந்த கெமிக்கல் போட்டே அந்த காய்கறிகள் வளர்ந்தா கூட அந்த கெமிக்கலோட எஃபெக்டெல்லாம் தாண்டி அந்த காய்கறி வளர்ந்துருக்கு. அப்போ அதுக்கு எவ்வளோ உயிர் சக்தி இருந்திருக்கணும். இவங்க அடிக்கிற கெமிக்கல் வந்து 10 செகண்டில் நம்ம உயிரே போகக்கூடிய ஒரு மருந்தை தான் அதுக்கு தெளிக்கிறாங்க, என்னென்ன ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அதையும் தாண்டி அந்த அந்த செடியிலேருந்து வளர்ந்து பூ பூத்து காயாக மாறி இருக்கு. அப்போ அது உண்மையில் அதில் இன்னும் உயிர் சக்தி இருக்க தான் செய்யுது. அதை நம்ம அந்த மாதிரி சாப்பிட்றதன் மூலமாக நம்ம இந்த வியாதி வர்றதுலேருந்து தவிர்க்க முடியும். இந்த வெந்த உணவுகளில் வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக, இப்போ நம்ம அந்த மாதிரி பழகிட்டோம். இப்போ உணவுல சோறு வந்து நம்ம இதில் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம டிராபிக்கல் கண்டிஷனில் வந்து நமக்கு வந்து ஒரு ஹீட்டான ஒரு அட்மாஸ்பியர் தான் இங்கே கிடைக்குது. ஸோ இந்த அட்மாஸ்பியரில் வந்து நம்ம சோறு சாப்பிட்டு பழகிருக்கோம். அதை சாப்பிட்றதுனால ஒன்றும் ஒரு பெரிய லெவலில் பிரச்சனை நமக்கு ஒன்றும் இல்லை. பட் அதில் ஒன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பசித்து ருசித்து சாப்பிட்றதுனால நீங்கள் நிறைய வியாதிகளை தடுத்துடலாம். பட் இங்கே நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இன்றைக்கி வீடுகளில் சமைக்கிறத விட ஹோட்டலில் சமைக்கிறது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அதிகமான பழக்க வழக்கத்தை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் ஹோட்டலில் பொறுத்த வரைக்கும் அதுக்கு கமர்ஷியலாக தான் அங்கே சமைப்பாங்க, வீட்டில் மாதிரி அங்கே சமைக்க முடியாது. ஏன்னா நம்ம வீட்டு கிச்சனே கூட நம்ம ரொம்ப சுத்தமாக வைக்கிறதுல கஷ்டப்படுறோம். அப்போ ஹோட்டலில் பல ஆயிரம் பேருக்கு சமைக்கிற கிச்சன் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக 100% அது வந்து ரொம்ப சுத்தமாக சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எப்படியோ நமக்கு சூடாக நம்ம டேபிளுக்கு வர்றதுனால ஏசி போட்டு கொடுக்குறதுனால நம்ம அதை ரொம்ப நல்ல ஹோட்டல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதை. ஸோ இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்றத தவிர்க்கிறது. நமக்கே எல்லாம் தெரியுங்க, என்ன தெரியாது நம்மளுக்கு சொல்லுங்கள், தெரிஞ்சு தாங்க எல்லாம் செய்கிறோம். இப்போ ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சோன்னா நல்லதுன்னு நம்ம உடம்புக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? தெரியுது. அப்புறம் எதுக்கு போய் சாராயம் குடிக்கிறோம்?
இப்போ சாராயம் குடிக்கிற யாருக்கும் வந்து தெரியாமல் குடிச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களா? தெரிஞ்சு தான் செய்வோம். ஸோ உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுதே நம்மளுக்கு தெரியும் இந்த உணவு நமக்கு நல்லது கெட்டது. இப்போ நல்ல உணவு நம்ம தெரிஞ்சு சாப்பிடணும், கெட்ட உணவுனா அது தவிர்க்கணும். இதுவே முழு ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிடும். நன்றி டாக்டர். இப்போ நிறைய பேர் இந்த புகைப்பிடிக்கிறதுனால வந்து நுரையீரல் வந்து பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் வந்து அந்த அதாவது என்ன சொல்ல செயின் ஸ்மோக்கர் வந்து உங்ககிட்ட வந்தாங்கன்னாக்கா நீங்கள் அவரை குணப்படுத்த முடியுமா? அவரோட நுரையீரலையும் அவரோட பழக்கத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு முடியுமா? வாய்ப்புகள் இருக்கா? பண்ணிடலாம். அதாவது ஸ்மோக்கிங் செசேஷன் சொல்லிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஆனால் முதல்ல வந்து அந்த ஸ்மோக் பண்ணுறவர் அந்த ஸ்மோக்கை நிப்பாட்டணும், நீ அவருக்கு ஒரு எண்ணம் வரணும். நீங்கள் வலுக்கட்டாயமாக ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை சரி பண்ண வைக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு வாட்டி வருவார், அடுத்த வாட்டி போயிடுவார், வரமாட்டார். அவர் அவருக்கு அந்த ஒரு எண்ணம் தோண்டி இந்த மாதிரி எனக்கு அது குணமாக்கணும் அப்படின்னு தோண்டிடுச்சுன்னா நம்ம அதை பண்ணி விடலாம். பட் அந்த மாதிரி தோன்றதுல கொஞ்சம் சிக்கல் வருது. நான் 1-2 பேஷண்ட் பார்த்தேன். பட் அவங்க வந்து அதில் திரும்பியும் அதை போய் அடிக்ஷன் ஆகி போக தான் செய்கிறாங்க. ஒரு 5 days தொடர்ந்து வந்துட்டால் கூட அவங்கள அதை நிப்பாட்ட வைக்கலாம். அது இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக என்ன ஆகுனா, ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் முதல்ல ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அது இமிடியேட்டாக அதை ரிஜெக்ட் பண்ணும் இந்த பாடி, அந்த லங்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணாத. பட் அதை பை கம்பல்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி லங்ஸை நம்ம அக்செப்ட் பண்ண வைக்கிறதுனால தான் ஸ்மோக்கிங் நம்ம தொடர்ந்து பண்ண முடியும். ஸோ அந்த திருப்பி லங்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வர்ற மாதிரி ஆகும். ஒரு அடிப்படையாக இந்த ஸ்மோக் வந்து இந்த சிகரெட் ஸ்மோக் வந்து நம்மளுக்கு யாருக்கும் வந்து பிடிக்காது. அதை நம்ம கம்பல் பண்ணி குடிச்சு தான் அதை நம்ம பிடிக்கிற மாதிரி வச்சுருக்கணும். இப்போ சிகரெட்டு குடிக்காத ஒரு ஆள்கிட்ட போய் அந்த சிகரெட் ஸ்மெல்லை காமிச்சிங்கன்னா சீனி இந்த முகத்தை கொஞ்சம் திருப்பிக்குவோம். அந்த ஸ்மெல் அவங்களுக்கு பிடிக்காது. அந்த ஒரு நிலையை நம்ம கொண்டு வரலாம். அந்த லங்ஸை வந்து பியூரிஃபை பண்ணுறது மூலம் அதை ஸ்மோக் பண்ணுறதை நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நிப்பாட்டலாம். பட் அவருக்கு அந்த எண்ணம் நம்ம தோன்றோம். ஸோ அவருக்கும் அந்த இது இருக்குது. அதான் நம்ம ஸ்மோக்கிங்கை விடணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு மூலம் தோணணும். ஓகே, ஒரு 5 நாள் தோண்டிட்டா போதும். 5 நாள் பண்ண. ஆமாம், அதுக்கப்புறம் அவருக்கு அதுவே அவர் அதுக்கப்புறம் போய் குடிக்க மாட்டார். அவருக்கு அதை பிடிக்காது, அந்த புகை பிடிக்காம போயிடும். டாக்டர், இப்போது முதுகுத்தண்டு வந்து மனுஷனுக்கு வந்து முக்கியமான, அவன் நிமிர்ந்து நடக்கிறதுக்கும் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு முதுகுத்தண்டு முக்கியமானது இல்லையா? ஆமாம். இப்போ அந்த முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அக்குபஞ்சரில் முறையான தீர்வுகள் இருக்கா? நீங்கள் ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னா அந்த முதுகு தண்டில் தான் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கிறோம். ஓகே. ஏன்னா மற்ற இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயிறுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேப் தான் இருக்கும். அந்த முதுகு தண்டில் தான் நம்ம ஹோல் பாடியை வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ இதில் இன்றைக்கி பரவலாக பார்த்தீங்கன்னா இந்த முதுகு தண்டில் இன்றைக்கி பலருக்கு பல பிரச்சனை வருது. ரொம்ப காலமாகவே அந்த பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் பேருக்கு இருந்துச்சு. பட் இன்றைக்கி ரொம்ப பேருக்கு வந்திருக்குது. இந்த செர்விக்கல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இந்த கழுத்தை திருப்ப முடியாத ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட்டுகள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த L4 L5 வந்து டிஸ்லோகேட் ஆகி ப்ரொலாப்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அதனால ஏற்படக்கூடிய அந்த கம்ப்ரெஷன், அந்த நர்வ் கம்ப்ரெஷன்லாம் வந்து ஏற்பட்டு பல பேருக்கு நடக்க முடியாமல், படுக்க முடியாமல், நிற்க முடியாமல், உட்கார முடியாமல் இப்படியெல்லாம் வந்து ரொம்ப அவதிப்பட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுகளுக்கு நம்ம வந்து மருந்து இல்லாமல் அந்த பெயினை கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணி அந்த ப்ரொலாப்ஸோ இல்லை டிஸ்க்கு பல்ஜோ கம்ப்ரெஷனோ இதை வந்து 100% நம்ம அதை நிவர்த்தி பண்ணி அதை ரீஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சாதாரண மனிதர்கள் போலவே வாழ்கிறதுக்கு பல பேருக்கு நம்ம உதவி இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்ம மருத்துவம் மூலமாக அதை பலனடைஞ்சு சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரை நம்மளை பார்க்கும்போது, சார் உங்களை கடவுள் மாதிரி தெரியுது சார், அன்றைக்கி நான் அப்படி வந்தேன் சார், இப்படிலாம் நம்மளை சொல்லியிருக்கிறாங்க. பட் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. நம்ம அதை எப்படி அதை கொண்டு போய்ட்டு அதை சரி பண்ணணுங்கிற வித்தை தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு என்னென்ன பாயிண்டை தூண்டுதல் மூலமாக அதை சரி செய்ய முடியும்னு தெரிஞ்சிட்டோம்னா இது எல்லாமே ஈஸி தான். தேங்க்யூ டாக்டர். இந்த சியாட்டிகான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க டாக்டர். சியாட்டிகான்றது வந்து இடுப்பு கீழே வந்து வலி இறங்கிக்கிட்டே இருக்கும், இடுப்பில் வலி இருக்கும், அவங்களுக்கு சரியான கடுமையான வலி இருக்கும், ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ வலி இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையை வந்து அக்குபஞ்சரில் தீர்க்க முடியுமா? இப்போ சயாட்டிக் அப்படிங்கிறது வந்து ஒரு நர்வு. சியாட்டிக்ங்கிறது வந்து ஒரு நர்வு. அந்த நர்வு வந்து எதுலலாம் வெளியே வரும்னா அந்த L3 L4 L5 S1 S2 S3 இந்த ஸ்பைனல் கார்டிலிருந்து நமக்கு வெளியே வரக்கூடிய அந்த நர்வ்ஸ். ஆக்சுவலாக இது வந்து நம்மளுடைய பாடியோடைய அந்த தொடைப்பகுதியில் பின்பக்கமாக அது அந்த ஃபுல் காலுக்குமே நமக்கு அந்த பரவி இருக்கும், கீழே வர இருக்கும்.
இந்த நர்வு வந்து எப்போ வீக் ஆகுதோ இல்லை இந்த நர்வுக்கு எப்போ எனர்ஜி கிடைக்கலையோ அப்போ நமக்கு வந்து நடக்க முடியாது, ஓட முடியாது, உட்கார முடியாது. சிலருக்கு வந்து அது வெவ்வேறு விதமான ஒரு இது நமக்கு வெளியே தெரியும். சிலருக்கு நடந்தால் பிரச்சனை இருக்கும், நடக்கும்போது ஒரு மாதிரி சுண்டி சுண்டி வலிக்கும். இந்த மாதிரி பிரச்சனையோட வந்திருக்கிறாங்க. இந்த இதுவும் வந்து ஒரு வகையான ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் தான். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம நிறைய பேருக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த சயாட்டிகா ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. பெரும்பாலானாலும் லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. அது என்ன ரீசன் தெரில. ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இந்த சயாட்டிகா ப்ராப்ளம் வரும். பட் சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து 100% க்யூரபிள். பட் வெரி ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே நம்ம அதை அந்த பெயின் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருலாம். இப்போ முதுகு தண்டுவடத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர், அதில் வீக்கம் சொல்கிறாங்க, வீக்கம் நீர் கட்டுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கா? அதை வந்து குணப்படுத்த முடியுமா அக்குபஞ்சர்? இருக்குது. இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பேஷண்ட் வந்து இந்த L4 L5ல வந்து ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. அவருக்கு ஏற்கனவே அந்த ப்ராப்ளம் இந்த ஸ்பைனல் கார்டில் உள்ளது இருந்திருக்கு. நம்ம அதை ஒரு ஒரு 2 இயர்ஸ் பேக்கே அவருக்கு நம்ம கிளியர் பண்ணி விட்டோம். பட் மேபி அவருக்கு இன்டர்னல் ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு அந்த இதெல்லாம் சரியாயிடுச்சு. பட் இப்போ அதுக்கு அந்த ஒரு சின்ன கட்டி ஒன்று வந்துச்சு. பட் அதெல்லாம் ஒரு சிட்டிங்கில் நம்ம அதை சரி பண்ணி விட்டோம். ஸோ இந்த மாதிரி கட்டிகள் உண்டாகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அதுவும் இருக்குது. அந்த மாதிரி கட்டிகளோடு வந்து அதுவும் சரி பண்ணி விட்டுருக்கோம். இப்போ அடுத்தது வந்து முதுகெலும்பு தேய்மானம்னு சொல்கிறாங்களே டாக்டர், அதை வந்து குணப்படுத்த முடியுமா? முதுகெலும்பு தேய்மானம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இந்த டிஸ்க்கு வந்து அதாவது ஆக்சுவலாக அடிப்படையாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினை சுற்றி வந்து ஒரு செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு ஒரு ஃப்ளூயிடு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அது எல்லா ஸ்பைன்லேயும் இருக்கும். அந்த ஃப்ளூயிடு பிரெயின்லேருந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி கீழே நம்ம செர்விக்கல் ஒன்று செர்விக்கல் ஸ்பைன் வந்து ஒரு 7 ஸ்பைன் இருக்குது. தொராசிக் வந்து ஒரு 12 ஸ்பைன் இருக்குது. லம்பார் ஒரு 5 ஸ்பைன் இருக்குது. அது கீழே சாக்ரல் காக்ஸின்னு சொல்லிட்டு அது ஒரு 5-6 ஸ்பைன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்பைன்லேயுமே அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு வந்து இருக்கும். இந்த ஃப்ளூயிடு வந்து ஒரு சில இடத்துல இந்த ஹீட்னால ட்ரெயின் ஆகுறதுனால இந்த ஸ்பைன் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரு ஒரு உராய்வு தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அந்த நெர்வ் கம்ப்ரெஷன் ஆகுறது. இந்த இது தேய்மானம்னு ஒன்றெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. இவங்க அதை தேய்மானம்னு இவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேய்மானம்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அதுக்கு இடையில நர்வ்ஸ்லாம் இருக்குது. அது தேய்மானம் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. பட் இந்த கம்ப்ரெஷன்னால் அவங்களுக்கு பெயின் அதிகமாகும். இந்த ரொம்ப அந்த சுத்தமாக அந்த ட்ரெயின் அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து ட்ரெயின் ஆனதுனால அது டிஸ்லொகேஷன் ஆகுறதுக்கோ இல்லை பல்ஜ் ஆகுறதுக்கு அதில் ஒரு வீக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சரி பண்ணிக்கலாம். சார் இப்போது 2 வீலர்ஸ் ஓட்டுறாங்களே, 2 வீலர்ஸு அப்புறம் 4 வீலர்ஸ் டிரைவர் உட்காருங்க கிப்பானவங்க வந்து உட்காந்துருக்கிறதுனால வந்து அவங்க வந்து ஹிப் பெயின் இருக்குது. அந்த ஹிப் பெயின் வந்து இதில் போக்க முடியுமா? அதுக்கு வந்து டாக்டர் தான், எலும்பு டாக்டர் தான் தேடி போகிறாங்க. இதில் அக்குபஞ்சரில் மருந்து மாத்திரை இல்லாமல் அதை குணப்படுத்த முடியுமா? அதாவது டிரைவிங் வந்து ஒரு ஜாபாக எடுத்து பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் அந்த மாதிரி வண்டி ஓட்டக்கூடிய ஒரு சில டிரைவர்ஸ்க்கு வந்து இந்த ப்ராப்ளம் இல்லை. நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா எல்லா டிரைவர்ஸ்க்கும் அந்த மாதிரி ஆகிறதில்ல. ஓகே, ஒரு சில டிரைவர்ஸ்க்கு அந்த மாதிரி ஆகும். நான் சொல்கிறது இந்த ஃபுட் டெலிவரிலாம் பண்ணுறாங்களா டாக்டர், அது வந்து 2 வீலர் இதில் அது வேறு காரணம், காருக்கு வேறு காரணம். ஓகே. பட் ஒரு சிலருக்கு அந்த ப்ராப்ளம் உருவாகிருக்கு. அதில் நம்ம அதெல்லாம் சரி பண்ணி விட்டுருக்கோம். இந்த 2 வீலர் ஓட்டுறவங்களுக்குள்ள ப்ராப்ளம் என்னென்னா எல்லா இடத்துலையும் நம்ம அந்த மெயின் ரோடுகளில் கொஞ்சம் சாலை நல்லாயிருக்கும். இன்றைக்கி அந்த உள்ளே போகிற சாலைகள் வந்து நம்ம நாட்டில் பெரும்பாலும் அந்த மாதிரி ப்ராப்பராக அதை பண்ணலைன்னு. அப்போ அந்த இது வந்து நம்ம வண்டி குதிச்சு போகும். இப்போ கொஞ்சம் தூரம் ஓட்டுறவங்களுக்கு தெரியாது. பட் இவங்கெல்லாம் இந்த டெலிவரி பாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸு 6 ஹவர்ஸு அந்த மாதிரி கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வருது. இல்லைன்னா ஏற்கனவே அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஓடினா அது அதிகப்பட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. பட் அதெல்லாம் நம்ம சரி பண்ணி விட்டுருலாம். இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூலாம் கிடையாது. ஓகே, எந்த மருந்து மாத்திரையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகே. இப்போ முதுகு தண்டு வளைதல்னு சொல்கிறாங்களே டாக்டர், அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்குமா? அந்த முதுகு தண்டு வளையிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு போன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக வரும். அதுக்கு காரணம் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இப்போ இந்த ஸ்பைனல் கார்டு இந்த இப்போ நம்ம இவ்வளவும் பேசணுமே இவ்வளோத்துக்கும் காரணம் கிட்னி தான் காரணம். இப்போ நம்ம அது நம்ம தெரியறதில்ல யாருக்கும். ஸோ அந்த கிட்னி தான் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு. ஸோ இது வந்து ஹீட்டு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இன்டர்னலாக ஹீட்டு ஏற்படுறதுனால தான் இது வருது. ஸோ இந்த ஹீட்டை வந்து கரெக்டான முறையில் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பண்ண முடியாது, அது கிட்னி தான் பண்ணும். அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு இந்த ப்ராப்ளங்கள்லேருந்து நம்ம தவிர்த்துடலாம். அதாவது ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக நீங்கள் வந்து முதுகு வலி
முதுகு அதாவது உட்கார்ற பொசிஷன் அந்த மாதிரியான சில கைடன்ஸ் பண்ணுவாங்களா டாக்டர்? அந்த மாதிரி ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு தீர்வுகள்லாம் என்னவாக இருக்கும்? அதாவது முதுகு வலி வராமல் இருக்கிறதுக்கு, நடுமுதுகு தண்டு வலியாக வலிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து நடுமுதுகு வலிக்கும், சில பேருக்கு வந்து கழுத்துக்கு மேலே, சில பேருக்கு வந்து இடுப்புக்கு கீழே, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு வந்து உட்காரக்கூடிய பொசிஷன் அது மாதிரி சில அதாவது உடற்கூறியாக்க மருத்துவ முறைன்னா நீங்கள் என்ன மாதிரி சொல்லுவீங்க? ஆக்சுவலாக இப்படி உட்கார்ந்துருக்கிறதுனால வந்திருக்கு, சில போஸ்டரில் வந்து தொடர்ந்து உட்கார்றாங்க அதனால் இப்படி வருது, அது அப்படிலாம் இல்லை. அப்படின்னா உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் அது வரணும்ல, அந்த மாதிரிலாம் வருதில்ல. ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி வருது. அது அவர் உட்கார்ந்ததுனால எல்லாம் அது காரணம் கிடையாது. அவருடைய உள்ள அவருக்கு வந்து இருக்கிற ப்ராப்ளத்தினால தான் அது வெளியே வருது ஒழிய அப்படி உட்கார்ந்துருந்தாலும் வரும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. அப்படின்னா இப்போ இந்த கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வரணும்ல. அதில் ஒரு 5% 10% பீப்புளுக்கு தான் அந்த மாதிரி வருது. அதனால் அதெல்லாம் ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்க எனக்கு தெரிஞ்சு அது என்னால் அதை அப்படி எடுத்துக்க முடியல. ஓகே டாக்டர், அந்த முதுகு தண்டு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், முதுகெலும்புகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லக்கூடிய சில வழிமுறைகள், சில எக்ஸசைஸ் கூட இருக்கலாம், இல்லை வந்து இப்படி இதை சாப்பிடுங்க இது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அது மாதிரியான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், நம்ம உடம்பை விட பெரிய டாக்டர் உலகத்தில் கிடையாது. நம்ம உடம்பு வந்து என்ன சொல்லுதோ அதை கேட்டால் போதும். அதான் நம்ம முதல்ல சிகரெட் அடிக்கும்போது வேண்டான்னு சொல்லுவோம், நம்ம கேட்க மாட்டோம். முதல்ல சாராயம் குடிக்கும்போது கொஞ்சம் மூக்கெல்லாம் பொத்திட்டு கஷ்டப்பட்டு தான் குடிப்பாங்க, அப்பவும் கேட்க மாட்டோம், திருப்பி குடிப்போம். அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து எல்லாமே நமக்கு சொல்லும். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து பசிக்குது, யார் சொல்கிறாங்க? அந்த உடம்பு தான் சொல்லும். தூக்கம் வருது, அந்த உடம்பு தான் சொல்லும். எல்லாமே இந்த உடம்பு சொல்லும். ஆனால் நம்ம இதை சொல்கிறதுக்கு எகேன்ஸ்டாக நம்ம நடக்கிற எல்லாம் நமக்கு ஒரு வியாதியை கொண்டு வரக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கும். இப்போது தாகம் எடுக்குது, இந்த உடம்பு சொல்லுதா இல்லையா? இப்போ கொஞ்சம் தண்ணி குடி அப்படி சொல்லுதில்ல. நம்ம குடிக்காமல் விட்டோம்னா அது போய் கிட்னியை பாதிக்கும். அப்போது நீங்கள் வந்து தண்ணி தாகம் எடுத்த உடனே நம்ம கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். இத்தனை லிட்டர் குடிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கணக்கு இல்லை. தாகம் எடுத்தால் கம்பல்சரி நீங்கள் தண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுனால கிட்னியை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த கிட்னியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த பிரெயின், ஹார்ட்டு, ஸ்பைனல் கார்டு இதெல்லாம் அதுவாகவே மெயின்டைன் ஆகிவிடும். ஸோ இப்போ அடிப்படையாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் கிட்னியை சரிவர மெயின்டைன் பண்ணாமல் விட்டதுனால தான் இந்த ப்ராப்ளங்கள்லாம் வருது. ஸோ நீங்கள் அடிப்படையாக நீங்கள் கிட்னியை மெயின்டைன் பண்ணக்கூடிய உணவுகள் அதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ மக்களுக்கெல்லாம் வந்து ஓப்பனாக இருக்குது, எல்லாம் யூடியூப்பில் போட்டிருக்காங்க, கூகுளில் சர்ச் பண்ணலாம், ChatGPTயில் போய் கேட்கலாம், என் கிட்னி எப்படி பாதுகாக்கிறதுன்னு கேட்டால் அது சொல்லுது. இப்போது டாக்டர்கிட்டலாம் போக வேண்டியது, இப்போ எல்லாருமே டாக்டர் ஆகிட்டாங்க. அதனால் நம்ம எல்லாம் தெரிஞ்சாலும் செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம தான் செய்யணும், சொல்ல தான் செய்வாங்க எல்லோரும், ஆனால் பட் செய்கிறது நம்ம தான் செய்யணும். நல்ல உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள் இருக்குது, அதை நம்ம சாப்பிட்டுக்கணும். அந்த மாதிரி சாப்பிட்றதன் மூலமாக அது என்ன மாதிரியான உணவுகள்னு சொல்லிடுது? இப்போ கிட்னிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு இப்போ ஒரு ரொம்ப உணவுகள்லாம் வேண்டாம், ஒரு சில உணவுகளை மட்டும் எடுப்போமே. இந்த நெல்லிக்காய்ங்கிறது வந்து இந்த உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி இன்றைக்கில் அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு வராங்க. அந்த ஒரு காய் மட்டும் அந்த காய்னு சொல்ல மாட்டேன், நெல்லிக்கனின்னு தான் சொல்லுவாங்க. அந்த நெல்லிக்கனி மட்டும் இந்த உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உதவும். அதை யாராவது சாப்பிட்றோமா? நம்ம அது இதுன்னு தேடுறோம்ல, அது என்ன 2 ரூபா 3 ரூபா 5 ரூபான்னு வச்சுக்கலாம் ஒரு காய், அதை நம்ம சாப்பிடல. அப்புறம் சுரக்காய் வந்து கிட்னிக்கு நல்லதுன்னு சொல்கிறோம். என்ன காரணம்னா, சுரக்காய் வந்து உடம்புல வந்து கெட்ட நீர்களை அது வெளியேற்றும். இந்த கிட்னி வேலை செய்ய வேண்டிய வேலையை அது செய்யும். அந்த மாதிரி அந்த காய்களை நம்ம சாப்பிட்லாம். இப்போது நீங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம், அது பாடிக்கு தேவையான நீர்த்தன்மையை கொடுக்கும், அதை நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உடம்புக்கு நல்லது, அது கிட்னிக்கு நல்லது, அதை நம்மளாம் இது பண்ணலாம். இன்னொரு விஷயம், ஒரு மெயினான ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக நைட்டு நல்லா தூங்கணும். நீங்கள் தூக்கம் அதிகமாக இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் உங்களுக்கு நல்ல தூக்கம் இல்லைனாலும் அது கிட்னி அஃபெக்ட் பண்ணும். அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் நைட் டியூட்டி பார்க்குறவங்க பாவம், அது கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்களுக்கு. டியூட்டிக்கும் போகணும், தூங்கணுன்னா முடியாது. ஸோ அவங்க அந்த நைட் டியூட்டி தவிர்க்க தான் செய்யணும். நைட் டியூட்டி எப்படி தவிர்க்கிறது? வேலைக்கு அதான் கிடச்சிருக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அவங்கள விட்டுருங்க, நம்மளாவது தூங்கணும்ல. ஸோ நம்மளையும் பலர் வந்து நைட்டு சரியாக தூங்குறதில்ல. இந்த மாதிரி நைட்டு தூங்குறதன் மூலமாகவும் கிட்னியுடைய அந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் இந்த வியாதிகள் எல்லாத்தையும் நிறைய வியாதிகளை நம்ம தவிர்க்கவும் முடியும். தேங்க்யூ டாக்டர். சார், இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கழுத்து சில பேருக்கு திரும்ப முடியாமல் இருக்காங்க.
மஃப்ளர் போட்டு கழுத்தில் வந்து ஒரு பெரிய மஃப்ளர் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வண்டிலாம் ஓட்டுறாங்க. அப்போ இந்த கழுத்து திருப்ப முடியாமல் போகிறது வந்து எதனால் வருது டாக்டர்? இது வந்து அக்குபஞ்சருக்கு இதில் தீர்வு இருக்கா? இந்த கழுத்தை திருப்ப முடியாமல் இருக்கிறது நிறைய பேர் வயதானவர்களுக்கு நான் பார்த்துருக்கேன். நிறைய பேஷண்ட் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியெல்லாம் நிறைய பேருக்கு பண்ணி விட்ருக்குறோம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செர்விக்கல் ஸ்பைன் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்பைனாக இருக்கும். இதே ரீசன், அதே தான் காரணம். அந்த ஸ்பைனில் வந்து இந்த மாதிரி கம்ப்ரெஷன் ஏற்படுறது, அதை இவங்க தேய்மானம் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு இன்டர்னல் ஹீட்னால் உருவாகக்கூடியதான். அந்த கழுத்து பக்கத்தில் இருக்கிற அந்த மசில் வந்து கொஞ்சம் அட்ரோஃபியாக ரொம்ப கான்ட்ராக்ஷன் ஆகுறது, இதெல்லாம் கூட அதுக்கான காரணம். பட் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரே நாளில் அதை ரிலீஸ் பண்ணி விடலாம். அந்த நெக் பேண்டுன்னு சொல்லுவாங்க, கழுத்தை சுற்றி விட்டு போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் அசையாமல் இருக்கிறதுக்காக பார்த்து போட்டிருப்பாங்க. இதெல்லாம் 15 வருஷம் போட்டவங்களுக்குலாம் நம்ம ஒரே நாளில் கழட்டி விட்டுருவோம். டாக்டர், அடுத்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து முதுகோட முதுகெலும்புகளையோ அல்ல முதுகு தண்டுவத்தையோ பாதிக்குமா? ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது வந்து அது வந்து ஒரு கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் தான். பொதுவாக எலும்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இப்போ திரும்பியும் நீங்கள் வந்தீங்கன்னா அப்புறம் திருப்பி நீங்கள் கிட்னியை தான் சரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டும் கிட்னியில் தான் கொடுக்குறோம். எலும்புகளுக்குன்னு சொல்லி தனியாக ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுக்க முடியாது. அது அந்த எலும்புகளை எது உருவாக்கிச்சு, எது பாதுகாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்னி தான் அதை உருவாக்கிச்சு, கிட்னி தான் அதை பாதுகாக்குது. ஸோ அப்போ நம்ம கிட்னியை சரி பண்ணுறதன் மூலமாக நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றதுக்கு நிறைய எலும்போட வீக்னஸ் தான் நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த வீக்னஸ் ஏன் வருது? சரியான உணவுகளை நம்ம சரியான நேரங்களுக்கு நம்ம உடம்பு கொடுக்கல. அது எலும்புலேருந்து அதை உறிஞ்சி எடுத்துருது. நீங்கள் ப்ராப்பரான ப்ரோட்டீன் நம்ம டெய்லி எடுத்துக்கலன்னா என்ன ஆகும்? ப்ரோட்டீன் இல்லைன்னா அது எலும்புலேருந்து எடுத்துக்கிடும் அந்த ப்ரோட்டீன். அப்போ எலும்பு வீக் ஆகிட்டே வரும். அப்போ அது எல்லா வியாதியும் வரும். எலும்பு தான் நமக்கு ஸ்கெலிட்டன். அது ஆக்சுவலாக நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா முதல்ல பில்லர்ஸ்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி எலும்புகள் பில்லர்ஸ் நம்ம உடம்பு. அதிலே ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா பில்டிங் இடிஞ்சு விடுற மாதிரி நம்மளும் ஒரு நாள் கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் நம்ம அதை ஆரோக்கியங்கிறது ரொம்ப ஈஸியான வழி தான். நம்ம ஒன்றும் அதை கஷ்டமாக செய்கிற ஒன்றும் விஷயம்லாம் கிடையாது. மினிமம் எல்லா மிருகங்களும் ஓடுது, உழைக்குது இல்லை, உணவுக்காகவே அது தன் உடம்பை ஓடி தான் அந்த இறையை பிடிக்கணும். மனிதன் மட்டும்தான் வீட்டில் டைனிங் டேபிளில் சாப்பாடு வரணுங்கிறான். எந்த மிருகத்துக்கும் டைனிங் டேபிளெல்லாம் கிடையாது, சாப்பாடெலாம் வராது. அது ஓடி தான் பிடிச்சி இறைய சாப்பிடும் இல்லையா. அதனால தான் அதுக்கு வியாதி இல்லை, நமக்கு அது வியாதி இல்லை. ஸோ அப்போ நம்ம ஓடி தான் உழைக்கல, அட்லீஸ்ட் ஒரு உட்கார்ந்த இடத்துலேருந்து கொஞ்சம் சின்ன ஒரு யோகா பண்ணலாம், ஒரு மைல்டு எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எதையுமே பண்ணலை, ஆனால் நமக்கு ஆரோக்கியம் வேணும், அதை டாக்டர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை வேறு நமக்கு இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையிலேருந்து முதல்ல விடுபடணும். டாக்டர் ஆரோக்கியமாக கொடுக்க மாட்டாங்க. டாக்டர் வந்து சிகிச்சை கொடுப்பாங்க. ஆரோக்கியத்தை உடலுக்குள்ளே சக்தி இருந்தால் அந்த ஆரோக்கியம் கிடைக்கும். உடலுக்குள்ளே சக்தியே இல்லை அப்படின்னா அந்த ஆரோக்கியமாக அவங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதனால் நல்ல உணவுகள், ஒரு சின்ன எக்ஸசைஸு, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா, சிந்தனைகள் அதுவும் முக்கியம். ஏன்னா நம்ம அதிகமான ஒரு இந்த எமோஷன்ஸ், கவலைப்படுறது, பயப்படுறது, பொறாமப்படுறது, கோபப்படுறது, இந்த எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சாலும் நிறைய வியாதிகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வியாதிகள் எல்லாமே எல்லாத்துக்கும் வருது. இந்த முதுகுதண்டு பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அது கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த முதுகுதண்டு பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துடலாம். இவ்வளவு நேரம் நம்ம அக்குபஞ்சர் டாக்டர் மருத்துவர் லூதர்சன் அவர்கிட்ட ஆஸ்துமா பற்றியும் சளி பற்றி அதற்கான வழி நிவாரண முறைகள் அக்குபஞ்சரில் அது மருந்தே இல்லாமல் என்னென்னலாம் பண்ணலாம், அதுக்குண்டான தீர்வு முறைகள் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போது இந்த எபிசோடில் நம்ம பார்த்துருக்கிறது முதுகுவலி மற்றும் முதுகுத்தண்டு இடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அதுக்குண்டான தீர்வு முறைகள் என்ன அக்குபஞ்சரில் என்று தெளிவாக சொல்லியிருக்காங்க. நன்றி சார். நன்றி சார்.